தள்ளி வந்து பூராமே அடுத்து பூராமே தம்பி சாமி பூரா கம்ப்ளீட்டாக தேட்டரி செங்கல் ஒரு 1,00,000 கல் ஒரு 5 டன்னு கட்டை எரு ஒரு 10 லோடு பூரா அங்கே தண்ணியே சாமி பூராமே உடச்சிலும் பூரா போச்சு. தேட்டரி கிணறு பாரு பூரா கம்ப்ளீட்டாக உடச்சிருச்சு. கிணறுலாம் பாரு பூரா அந்த மாதிரி நிரப்பிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல சாமி. வீட்டுக்குள்ளே தண்ணி என்ன போச்சு? வீட்டுக்குள்ள பூராமே தண்ணி சாமி. கோழி ஒரு 9 உருப்படி செத்து போச்சு. ஆடு எல்லாம் பிடிச்சி கட்டி ஆட்டெல்லாம் பூரா தண்ணி. ஆட்டு கழுத்தெல்லாம் தண்ணி நிரப்பிச்சு சாமி. பூராமே கம்ப்ளீட்டாக தண்ணி எல்லாமே போச்சு. ஒன்றுமே பண்ண முடியாமல் நிலவு சாமி. கட்டை ஒரு 5 டன் கட்டை சாமி பாரு. இதில் வந்து பாரு சாமி கட்டை பூரா ரோடு பூரா கட்டியேக்குது. தார் பாய் ஒரு 10 தார் பாய் எல்லாமே போச்சு சாமி. வீட்டில் எப்படி கொண்டு போனீங்க? வீட்டில் எல்லாம் கூட்டு போய் பாரு மேலே அப்படியே அதாட்ட விட்டான கொண்டு போய் கொண்டு உப்பு கட்டி தூக்கி போய் விட்டுட்டு வந்து இங்கே பிடிச்சி கட்டுற பிடிக்கலி கோழிக்கிளி எல்லாம் செத்து போச்சு. பூரா போய் தண்ணி பூரா. எத்தனை மணிக்கு நடந்தது? மணி 11 மணி சாமி. 11 மணி நைட்டு 11 மணி அப்படி வருது சாமி. இதில் உடச்சின்னு வருதுன்னா தண்ணியாகவே தொல்ல முடியல. என்னடா சாமி போட்டு டேம் கட்டிக்கலாங்களா கூட பரவாயில்ல. டேமே கட்டினாங்களா கூட நான் புள்ளக்குட்டியோடு போயிடுவோம். பிரச்சனை இல்லாத இந்த மண்ணு கிண்ணு எல்லாமே விட்டுட்டு கூட நான் போயிடுறேன். என்னன்னா ஒரு டேம் கட்டலாம் கூட ஆற்றை வந்து சுத்தம் பண்ணி ஒரு கவர்மெண்ட் பண்ணால் தான் நம்ம சுற்றி எந்த இடத்து வரதான் ரோடு போடணுன்றாங்க. எல்லாத்தான் ரோடு போடணுமானவா இல்லை. நீ அந்த ஆற்றை பூரா க்ளீன் பண்ணி விட்டால் கூட பரவாயில்ல. கவர்மெண்ட்டில் ஆற்றை பூரா எரிக்கி போட்டாங்க. அதை விட்டு போட்டு இன்றைக்கி பூரா போய் போச்சு. இல்லை என்ன பண்ண சொல்லு. இன்றைக்கி ஆற்றை பூரா ஆற்று வேணுமானவா? எத்தனை லட்சம் வரைக்கும்? கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே நஷ்டம் தான் சாமி. பூரா பாருங்க உங்கள் கண்ணுக்கு முன்னால் பாரு போட்டால் பிடிங்க. இந்த தார் பாய் இந்த மண்ணெல்லாம் பாருங்கள் எல்லாம் போயிருக்கு பாரு. தள்ளு வண்டியிலேருந்து கட்டிலேருந்து பூரா பாருங்கள். ஒன்றும் இல்லை நீங்களே வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து போயிருக்கு சேதாரன்னு. அந்த தீவன தட்டெல்லாம் பாரு எல்லாம் போயிருக்குதுன்னு பாரு சாமி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கிணறு பாரு கிணறு பூரா துத்துக்குச்சு. கிணறு அங்கே இருந்ததுங்களா? பூரா கிணறு பாருங்க கேட்டு பாரு சாமி. இப்படி பாரு அங்கே கிணறு இருந்தது. கிணறு இருந்தது பாரு. கிணறு பூரா துத்து போச்சு. கிணறு பூரா பாரு தண்ணி அப்படியே போகுது பாரு. கிணறு பூரா போச்சு. கிணறு பூரா போய் பாரு கை நிற்கி எல்லாம் பாரு கிணறுலாம் போச்சு. இன்னுமே பண்ண முடியாது நிலைமை ஆகிப்போச்சு சாமி நம்ம பொழப்பு. கிணறுலாம் பாரு. அந்தாண்டு பக்கம் பாரு தீவன தட்டு ஒரே தீவன தட்டுக்கு தான் பாரு சாமி. அங்கே மேலே தீவன தட்டு இருந்துங்களா? தீவன தட்டு கல் பாரு செங்கல் அறுத்தது பூரா பாரு. அந்த கையில் பூரா பாரு தேட்டையெல்லாம் முழுத்திருக்கு பாரு சாமி. பூராமே போச்சு எல்லாமே வந்து பாரு சாமி. அந்த கல்லெல்லாம் பாருங்க. அந்த பக்கமும் வாங்க. ஓஸ் கீச்செல்லாம் அடிச்சுன்னு போச்சு சாமி. ஓசு இப்போ மாடி ஓசு கீஸ் எல்லாமும் போச்சு. பாரு சாமி இந்த தார் பாயெல்லாம் வந்து ஒரு காயில் பாய் வந்து ஒரு ரோல் வந்து 22,000 ரூபா. 22,000 ரூபா ஒரு ரோல். வேறு இந்த தார் பாயெல்லாம் இதெல்லாம் உதவுமா எதுவுமே பண்ண பூரா பையன் அடிச்சுன்னு போச்சு. தார் பையெல்லாம் கம்ப்ளீட்டாகவே அட்டி பூரா உழுது அப்படியே திப்பின்னு உழுது. நம்ம என்ன பண்ண முடியும்? பூராமே போச்சு பாருப்பா. அந்த மண்ணெல்லாம் அப்படியே பூரா அடிச்சுன்னு போதில் தண்ணி ஒன்றும் பண்ண முடியல. இது அந்த பக்கம் இருக்குங்களா காவாய்? இல்லை இந்த பக்கம் இருக்கு ஆறு? காவாய் வந்து அந்தாட்டம். ஆறு அந்தாட்டம். இது இந்த பக்கம் இவ்வளோ உடச்சி இந்த பக்கம் வருதுங்களா? இது அந்த பக்கம் பூரா உடச்சிக்கிச்சு. அந்த பக்கம் அந்த மேல் கைட்டுக்காரெல்லாம் உடச்சிச்சு. இந்த மாதிரி ஆகி போச்சு குழப்பு. பூராமே உடச்சின்னு வந்துருச்சு. இதெல்லாம் கைனியாக இருந்ததுங்களா? இதெல்லாம் பூரா கைனி. இதெல்லாம் கைனியாக இருந்தது. கைனியாக இருந்தது இது பூரா. பூராமே உடச்சிக்கிச்சு பூரா.